நான் தான் உங்கள் பர்ஹானா. வெல்கம் டு மை சேனல் ஹனா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி சீரீஸோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் நேமிங் கொடுக்குறேன், அதையும் போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனலோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பேபி சீரிஸ் எபிசோட் 13ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டைப்பர் ரேஷ் க்ரீம். டைப்பர் ரேஷ் க்ரீம் நிறைய இருக்குது. டைப்பர் ரேஷ் க்ரீம் போடணுமா போடக்கூடாதா, நல்லதில்லையா? கண்டிப்பாக போடணும். டைப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைப்பர் ரேஷ் க்ரீம் போட்டு ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ரேஷ் வரும். அதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி டைப்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஒரு 4 to 5 hours வந்து சேஞ்ச் பண்ணிடணும். பட் சில குழந்தைங்க ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பாங்க. சில டைப்பர் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்கு தான் வந்து டைப்பர் ரேஷ் க்ரீமே வந்து ஒன்று இருக்குது. சரி, ஓகே, டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து நிறைய இருக்குல்ல. ஸோ எந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் நான் போடுறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். நிறைய இருக்குதான், டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து நிறைய இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் நான் வந்து யூஸ் பண்ணுற டைப்பர் ரேஷ் க்ரீம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக நான் வீடியோ போடல. ஸோ இதுதான் சூடோ க்ரீம் 3 தான் நினைக்கிறேன். ஸோ சூடோ க்ரீம் ஆன்டிசெப்டிக் ஹீலிங் க்ரீமு. இது வந்து ஆக்சுவலாக வந்து நாப்பி ரேஷு, எக்ஸேமா, லைக் வந்து எல்லாத்துக்குமே சர்ஃபேஸாக ஓன்ஸ்லாம் இருக்கும்ல, அப்புறம் நிறைய இருக்குது அது கீழே. லைக் சன்பர்னுக்கு யூஸ் பண்ணலாம், மைனர் இதுக்கு பர்ன்ஸ்க்கு, ஆக்னி, பெட் சோர்ஸு, செல் பிளைன்ஸ், நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பேபிஸ்க்குலாம் யூஸ் பண்ணால் நம்ம ஆக்னி கூட யூஸ் பண்ணால் க்யூர் ஆகும். நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு க்யூர் ஆகிருக்கு. ஸ்டப்பன் ஆக்னி ஒன்றில் டக்குன்னு அது லைட்டாக நைட் அப்படி வச்சுட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வச்சுட்டு படுத்தா போதும். ஸோ இந்த க்ரீம் வந்துட்டு அமேசானில் வந்து கிடைக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், 800,000 கிட்டக்க வரும். இது வந்து எத்தனை கிராம்னு எனக்கு சரியாக தெரியல. நான் எவ்வளோ கிராம் போட்டு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. இது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து அவங்க வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க சவுதியிலேருந்து. பட் இது இந்தியாவிலுமே கிடைக்கிது. இது ரொம்ப நாள் வரும். இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து என் குழந்தை பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ என் குழந்தைக்கு 8 months ஆகுது. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோதான் காலியாக இருக்குது. இன்னும் 3/4 டப்பா அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம ஒரு தான் எடுக்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள். திக்காக ஸ்ப்ரெட் ஆகும், லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும், திக்காக ஒரு லேயர் மாதிரி. ஆக்சுவலாக இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதா. திக்காக ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாலாம் இருக்காது, லைட்டு மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸில் தான் இருக்கும். இது திக்காக ஸ்ப்ரெட் ஆகும். இது அப்படியே இருக்கும். இன்னுமே என் கையில் இருக்கு பாருங்க. இதனால திக்காக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நான் யூஸ் பண்ணுறதுமே என்னோட குழந்தைக்கு இது வரைக்கும் வந்துட்டு இது யூஸ் பண்ணால் எனக்கு வந்து அந்த டைப்பர் ரேஷ் வந்து வரவே மாட்டேங்குது. சில டைப்பர்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட குழந்தைக்கு. நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்னோட டைப்பர் ஸ்டோரினே சொல்லலாம். அவ்வளோ டைப்பர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பிராண்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ரேஷ் வரும், இல்லைனா லீக் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுல. அப்படி எனக்கு எல்லாத்துக்குமே ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா இந்த சூடோ க்ரீம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. என் குழந்தைக்கு வந்து டைப்பர் ரேஷ் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டதுக்கு இதுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. இது உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபோர்டபுள். ஏன்னா வந்து மற்ற டைப்பர் ரேஷ் க்ரீமை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். நீங்கள் காசு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். நான் ஒரு ட்ராப் தான் எடுத்தேன், எனக்கு எவ்வளோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்னோட கையே பெரிய கை. ஸோ இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், அது ஃபேடே ஆகாது, எங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து மைல்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல க்ரீம்னஸ்லாம். இதில் வந்து என்னென்னா இது நான் கெமிக்கல் பேஸ்ட் தான். இது வந்து நான் இதையுமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் வந்து செபாமெட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து டாக்டர் ரெக்கமெண்டட் போயிடலாம். பட் இது நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டாக்டர் எது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என் குழந்தைக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகுது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு
சைடு எஃபெக்ட்ஸும் வந்து இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. மேபி அது வந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. அண்ட் வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து டைப்பர் ரேஷை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்ட்டு, அதனால் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் பென்சல் ஆல்கஹால் இருக்குதா, பென்சோனேட் இருக்குது, சினமைட், அப்புறம் வந்து ப்ரோப்ளின் கிளைகால் இருக்குது, சிட்ரிக் ஆசிட், மெத்திலேட்டட் ஹைட்ரோக்சனைசல், சார்பேட்டட், நிறைய இருக்குது, லேண்ட் ஃப்ரெக்னன்ஸு. ஸோ இதை நான் வந்து கிளியர் கட்டாக ஒரு இமேஜ் போடுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் போடுறேன். இது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளியரான ஒரு இமேஜ் நான் வந்து உங்களுக்கு போடுறேன், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் இது வந்து கிளாத் பெட்டிங் ட்ரைடு வீக்கெண்ட் ஃபேஷன். இது வந்து இதில் வந்து இந்த ஃபயர் வந்து பிடிக்கிறது வந்து ஈஸின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபயர் ஹசார்ட் தான் இது, அதையும் நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு கூட சூட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணால், என் பேபிக்கு இது நல்லா சூட் ஆகுது, நான் யூஸ் பண்ணுறேன், அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா ட்ரை பண்ணணும். இது வந்து ஃபயர் பக்கத்துலாம் இது வந்து வைக்கக்கூடாது, இது ஃபயர் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த சூடோ க்ரீம் பற்றின ஃபுல் வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது நான் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன க்ரீம் டைப்பர் ரஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் புது புது வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அதோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹனா ரிலாக்ஸ். பை.